நிதி சார்ந்த மத்திய அரசின் அடுத்தடுத்த அதிரடிகளால் பான் கார்டு எனப்படும் நிரந்தர கணக்கு எண்ணை பெறுவதற்காக விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. விரிவாக பார்க்கலாம். வங்கிகளில் 50,000 ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்பவர்கள் மற்றும் தங்க நகை வாங்குவோர் கட்டாயம் பான் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை அடுத்து பான் கார்டுக்கு மனு செய்பவர்கள் கணிசமாக அதிகரித்து வருவதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் நிறுவனங்களான UTI, NSDL ஆகிய நிறுவனங்களில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மனுக்கள் குவிந்து வருவதாக சென்னையில் உள்ள UTIயின் தென்மண்டல அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எவ்வளோ இன்கம் இருக்குது, டெபாசிட்டும் தைரியமாகவே பண்ணலாம். வித்தின் த லிமிட்ஸ். அவங்களுக்கு இன்னும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பேன் எல்லாருக்குமே நல்லது. ஈவன் வீடு பெருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே கூட நான் பேன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன். பேன் கார்டு பெறுவதற்கு எந்த கல்வி தகுதியும் தேவையில்லை. அதேபோல் பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி எடுக்கலாம் எனவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. தற்போது வரை நாட்டில் 25 கோடி பேரிடம் பான் கார்டு இருப்பதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் இந்த எண்ணிக்கை கணிசமாக உயரும் எனவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண வந்திருக்கேன். இந்த மாதிரி மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணதுனால பேன் கார்டு மஸ்ட்ன்றதுனால அப்ளை பண்ணேன். ஈஸியாக தான் இருக்குது. ஒரு 10 to 15 டேஸில் வந்துடும் சொல்லியிருக்காங்க சார். பான் கார்டை பெற வருமான வரித்துறையின் இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் மூலமும் அதேபோல மத்திய அரசின் நிறுவனங்கள் மூலமாகவும் இருப்பிட மற்றும் புகைப்பட ஆவணங்களை கொடுத்து எளிதில் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் தனி நபருக்கு புதிய கார்டு பெற 107 ரூபாய் மட்டுமே கட்டணம் என்றும் அதிக கட்டணத்தை முகவரிடம் கொடுத்து ஏமாற வேண்டாம் எனவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. பான் கார்டு வாங்கினாலே வருமான வரி கட்ட வேண்டும் என்ற தவறான புரிதல் மக்களிடம் இருப்பதாகவும் இதற்கு அவசியமில்லை என்றும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. வங்கிகளில் 50,000 ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்பவர்கள் மற்றும் தங்க நகை வாங்குபவர்கள் கட்டாயம் பேன் எண்ணை கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு பிறகு இந்த பேன் விண்ணப்பிப்பவர்கள் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்திருப்பதாக UTI அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.